வாங்க டாக்டர். சகல மரியாதைகளோட உங்களை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம்னு ஆசைப்பட்டேன், சம்மதிக்கல. இப்படி சங்கடப்படுத்த வேண்டியதா போச்சு. அப்படி நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? உங்களுக்கு பிடிக்கலன்னா ஐயா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. அதை விட்டுட்டு இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தான் பத்தினி மாதிரி இதை உங்க புருஷன்கிட்ட போய் சொல்ல, இந்த உலகத்திலேயே அவ ஒருத்தன் தான் பத்திரிக்கைக்கார மாதிரி இதை எழுத, அத ஜனங்க படிக்கிற அளவுக்கு விட நான் என்ன பைத்தியக்காரனா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ நான் உங்களை கெடுக்க போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? நேரா உங்க புருஷன்கிட்ட போய் ஐயோ அத்தான் அந்த ஐயோக்கு என்னை கெடுத்துட்டான்னு அடுக்கு மொழியில அழ போறீங்க. தன்மானம் உள்ள அந்த புருஷனும் என் பொஞ்சாரி இந்த XW ராமரத்தனை கெடுத்துட்டான்னு பத்திரிகையில நியூஸ் போட போறான். அத நாம் எல்லாரும் படிக்க போறோம். ஐயோ, ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் நீ உயிரை அழிக்க ஆசைப்படலாமா? கொலை பண்றதெல்லாம் எங்க வேலைமா? கைய கைய கழிச்சிக்காம கத்தி கீழே ஜானு. கோகிலா, கோகிலா, கோகிலா. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நானும் அவரும் 5 வருஷமா உயிருக்கு உயிரா பழகிட்டு இருந்தோம் சார். ஒரு நாள் இவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அன்னைக்குதான் எனக்கு இவர் கல்யாணம் ஆன விஷயமே தெரியும் சார். அன்னையில இருந்து இவரை மறக்கவும் முடியாம இவரோட பழகவும் முடியாம எனக்குள்ள என்ன போராடிக்கிட்டு இருந்தேன் சார். ஒரு நாள் இவரே வந்து என்ன மன்னிச்சிடு கோகிலா, சொத்துக்கு ஆசைப்பட்டு உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், சத்தியமா எனக்கு அவளை பிடிக்கல, தெரியாதனமா சனியான கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அழுதார் சார். இன்னொரு பொண்ணு கழுத்துல இருக்க தாலி அறுத்து என் கழுத்துல கட்டிக்க என் மனசு சம்மதிக்கல சார். அதுக்காக அந்த அக்கா கொலை பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அநியாயமா ஒரு கொலை பண்ணிட்டீங்களே, அநியாயமா அந்த அக்கா கொண்டுட்டீங்களே. குட் மார்னிங். என்னம்மா ஸ்வப்னா, மெட்ராஸ் சிட்டியே இன்னைக்கு பரபரப்பா இருக்கு. த கிரேட் XW ராமரத்னத்தோட பிறந்த நாள
எப்படி எப்படி எல்லாம் கொண்டாடலாம்னு யார் யாரோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என் பிஏ, வழக்கமா 8 மணிக்கு வருவ, இன்னைக்குன்னு பார்த்து 10 மணிக்கு வரையே. என் பிறந்த நாளை கொண்டாடுறதுல உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் பேரமா? ஐ எம் சாரி சார். இன்னைக்கு ராக்கி பண்டிகை. அண்ணனுக்கு ராக்கி கட்ட வேண்டிய நாள். ஆனா அண்ணன் இன்னும் வரல. ஓஹோ, அண்ணனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா? அவன் வரமாட்டானே. ஏன்? அவன் ரொம்ப தூரம் அனுப்பிச்சிருக்கனே. ஹலோ ஹலோ, நான் ரகு பேசுறேன். பர்த்டே பார்ட்டி எத்தனை மணிக்குங்க? 12 மணிக்கு சார். அதானங்க 12 மணிக்கு பார்ட்டி. 12 மணிக்கு தான் அவர் பிறந்தாரா, அதனால பார்ட்டியை 12 மணிக்கு கொண்டாடுறாரு. நல்ல சென்டிமெண்ட்டுமா. பார்ட்டி வீட்ல தானே? ஆமா சார், வீட்டுல தான். ஓகேம்மா, நான் வந்துடுறேன். 11 மணிக்கு வந்துடுறேன். ஓகே சார், குடும்பத்தோட வாங்க. சொல்ற விஷயம், அவன் ஒன்னத கொன்னது எங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல. ஆனா எங்களுக்கு பிடிக்கலைங்கிறது அவனுக்கு தெரிஞ்சா எங்களையும் கொண்டு வருவான். உயிர் மேல ஆசை இருந்தா பேசாம வண்டியில ஏறு, உன்னை வீட்டுல கொண்டு டிராப் பண்றேன். சொப்னா எங்கடா? தெரியலங்கய்யா, மத்தியானம் சொல்லிக்காம கொள்ளிக்காம வீட்டுக்கு போயிடுச்சு. அவ அண்ணனை நான் கொலை பண்ண விஷயம் சொப்னாக்கு தெரிஞ்சிருச்சா? ஐயா, சிங்க கொண்டுட்டீங்களா? இப்ப நீ நேரா சொப்னா வீட்டுக்கு போற. கல்யாணத்துல ராஜ் என்ன சுட்டுட்டான்னு சொல்ற. ஐயா, சாகறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சில சந்தேகங்களை தீர்த்துக்கணுமா, உன்னை உடனே கூட்டிக்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்றேன். என்னங்க முதலாளி, பிறந்த நாள் அதுமா அபசகன மாதிரியா சாக போறீங்க அப்புறம் பேசிக்கிட்டு? என் கேரக்டரை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறிய. போட. சுப்பனம்மா, சுப்பனம்மா, என்ன நம்ம முதலாளியே அந்த ராஜு பையன் சுட்டுட்டாம்மா. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. சாக போறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. சீக்கிரம் புறப்படுமா. என்ன கந்தையா, ஒருத்தரையும் காணோம்? எல்லாரும் மேல இருக்காங்க. டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு. கடைசியா உங்களை ஒரு தடவை பார்க்கணுமா. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்கம்மா.
வாமா சொப்னா, காலையில தான் உன் முதலாளியோட ஆயுள் கெட்டியா இருக்கட்டும்னு என் பிறந்த நாளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாயந்தரமே உன் முதலாளியோட சாவுக்கு சந்தோஷமா மலர் வளையம் வாங்கிட்டு வந்திருக்கியே. ஆ? உண்மையிலேயே நீ பயங்கரமான செக்ரட்டரிமா. ஏமா, இன்னொரு அண்ணன் எங்க? உனக்கு ராஜுன்னு ஒரு அண்ணன் இருக்கிறத சொல்லவே இல்லையே. ஆமா, உங்க பண்டிகையில அண்ணன் கையில ராக்கியை கட்டி கூடவே ஒரு துப்பாக்கியும் கொடுப்பாங்களா? ஒரு பளபளப்பான ராக்கியை கையில கட்டிட்டு ஒரு கிறுக்கு பைய வேஷத்துல கல்யாணத்துக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ட்ட கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கீங்களே. ஆ? கொலையே தெருக்கூத்தாக்கிட்டீங்களேடி. பாசத்தோட தான் நீ என் நெத்தியில குங்குமம் வைக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா அது அவன் என்ன குறிதவராம சொல்றதுக்கு நீ வச்ச அடையாளம்னு கல்யாணத்துல தான் புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டு பேருமே என் கேரக்டரை புரிஞ்சுக்கலையே. என்னம்மா, குத்திட்டணும்னு பாத்தியா? இன்னும் நீ என் கேரக்டர் புரிஞ்சுக்கலையே. இந்த உலகத்துல அவன் ஒருத்திக்காவது நல்லவனா வாழலாம்னு ஆசைப்பட்டேன். ச்சே, திருந்தவே விட மாட்டீங்களாடி. அப்பா, ஐயோ, ஏண்டி வயசான காலத்துல இப்படி ஓட விடுறீங்க? சொப்னா, ஒரு பொண்ணு அவன் விருப்பத்துக்கு மாறா கெடுத்துட்டான்னா அவன் செத்து போனான். அதான் நம்ம ஒரு சென்டிமெண்ட். தப்போ ரைட்டோ, ஒரு நாளைக்கு ஒரு கொலைக்கு மேல பண்றதுல நான் ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கேன். காலையில தான் உங்க அண்ணனை கொன்னேன். சோ இப்ப நீ என்ன பண்ற? இந்த துப்பாக்கியால நீயே சுட்டுக்கிட்டு செத்து போற. ஓகே, சுட்டுக்குமா. ஐயா, என்னடா வம்பா போச்சு, சுடு. Come on baby, quick. இன்னும் நீ என் கேரக்டர் புரிஞ்சுக்கலையே.